வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இந்த தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் ஒரு வாழ்வியல் தத்துவம் என்று பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். நாம் நமது வாழ்க்கையை ஆய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மனித வாழ்க்கையில் அதிகப்படியாக இந்த காந்தத்தினுடைய செயல்பாடுகள் எங்க இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று இந்த உடலின் உறுப்புகளின் இயக்கம் என்பதில் ஒரு பெரிய காந்த தத்துவம் அடங்கி இருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல இந்த காந்த தத்துவம் நமது வாழ்க்கையில் எங்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால், மனம் என்ற உணர்வு என்பதில் இரண்டாவதாக வெளிப்படுகிறது. இது நாம் பார்க்கும் பொழுது இந்த மனதில்தான் அதிகமான காந்தத்தினுடைய செயல்பாடுகள் இருப்பது போல தெரியும். ஆனால் இந்த உடலில் அந்த தானியங்கி நரம்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கம், அது நாம் நம் உணர்வுக்கு, நம் புலன் உணர்வுக்கு, நம் அறிவுக்கு எட்டுவதில்லை. அது தானாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கமும் முழுக்க 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 இந்த காந்த தத்துவத்தின் அடிப்படையில், இந்த ஜீவகாந்தம் என்ற ஒரு ஆற்றலின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் அதனுடைய இயக்கம் நிற்பதில்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த உடல் இயக்கம் என்பதில்தான் அதிகமான காந்த தத்துவம் என்பது செயல்பாடாக இருக்கிறது. அதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வது இல்லை. ஏனென்று சொன்னால், விஞ்ஞானம் இந்த காந்தம் என்பதனுடைய அந்த உண்மை தன்மையை உணராத ஒரு விஞ்ஞானம். அப்ப அதனால் அந்த உடலினுடைய இயக்கம் என்பதை இன்றைய விஞ்ஞானம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி என்றுதான் பார்க்கிறது. ஆனால் அதற்கு அடிப்படை இந்த காந்தம் என்பதை அது இன்னும் உணரவில்லை. அதனாலதான் அந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு காரணம், உண்மையான காரணம் என்ன என்பதை இந்த விஞ்ஞானம் கண்டு உணரவில்லை. சரி சரி இப்ப மனதின் இயக்கம் என்று சொல்லுகிறோம். இப்ப மனம் என்று சொல்லுகிறோமே, மனம் என்பதும் ஒரு காந்தத்தினுடைய எழுச்சி நிலை வெளிப்பாடுதான் காந்தம். அது மனம். இப்ப மனம் என்பதை பற்றி விஞ்ஞானம் ஏதாவது புரிந்து இருக்கிறதா என்று சொன்னால், மனம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் அது பயன்படுத்துகிறது. ஆனால் மனம் என்பதை பற்றிய அந்த ஞானம் என்பது விஞ்ஞானத்துக்கு இன்னும் தெரியாது. அப்ப இந்த மனதின் உணர்வை அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், அந்த வேகமாக ஓடக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தின் ஏற்றத்தாழ்வை வைத்துக்கொண்டு இவர்கள் அந்த மனதை
அதனுடைய வேறுபாட்டை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது சற்று மேம்பட்டு இசிஜி என்று இருந்தது, இப்போது இஇஜி என்று ஒன்று வந்து ஏதோ ஒரு அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் என்பதை வைத்துக்கொண்டு பார்க்கிறார்கள். ஆனால் அது இந்த காந்த தத்துவத்தின் அடிப்படை என்பதை அவர்கள் உணராமல் அதை கணக்கீடு செய்கிறார்கள். அதாவது மனதின் அலைச்சுழல் வேகம் என்பதை இப்பொழுது அளக்கக்கூடிய அளவுக்கு கருவிகள் வந்துவிட்டது. இப்ப பீட்டா வேவ்ல இருக்கா, ஆல்பா வேவ்ல இருக்கா, தீட்டா வேவ்ல இருக்கா, டெல்டா வேவ்ல இருக்கா அப்படிங்கிற அதை கணக்கீடு செய்வதற்கு அந்த இஇஜி என்ற ஒரு கருவி வந்துவிட்டது. அது எதை அடிப்படையாக கொண்டு அது கணக்கீடு செய்கிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது நேரடியாக காந்தம் என்ற மனதில் போய் அது அந்த அளவீடை எடுக்கிறதா என்று சொன்னால் அப்படி எடுப்பது இல்லை. அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் காந்தம் என்பது மறைபொருள். அதை எப்படி இது கணக்கீடு செய்ய முடியும்? அப்ப இது எப்படி கணக்கு பண்றாங்க? மனம் இந்த அலைச்சுழலில் இருக்கும் பொழுது அந்த உடலில் அந்த இரத்த ஓட்டத்தினுடைய அந்த ஓட்டம், வேகம், அதிர்வுகள், அதனால் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள், அந்த அதிர்வுகளின் ஏற்ற இறக்கத்தை வைத்துக்கொண்டு இவங்க என்ன சொல்லிடுறாங்க, இது இந்த ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்றாங்க. அவர் நேரடியாக மனதை அளக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, இப்ப தத்துவத்தில் மனம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? எது மனம்? உடலுக்குள்ளாக ஜீவகாந்தம், வெளியில வான்காந்தம். இது நம்ம காந்த தத்துவத்தில் படிச்சிட்டோம். உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் வெறும் ஜீவகாந்தம் தானா, இல்ல அது முழுவதுமாக மனமாக மாறிவிடுகிறதா? அது எல்லாமே மனமாக மாறிவிடுகிறது என்று சொன்னால் அப்ப உடலின் உறுப்புகளின் இயக்கத்துக்கு எந்த காந்தம், இந்த ஒவ்வொரு புலன் வழியாக வருவது எந்த காந்தம், இப்படியெல்லாம் நிறைய ஆழ்ந்து அதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ பொதுவாக இப்ப மனம் என்பதை எது மனம் என்று சொல்லுகிறார்கள் தத்துவத்தில்? நமது வேதாத்திரிய தத்துவ ஆசிரியர்களே மனம் என்பதை எப்படி சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், எண்ணங்களின் வெளிப்பாடுதான் மனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எண்ணங்களின் தொகுப்பு என்பதைத்தான் மனம் என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்படி எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் என்று சொன்னால் புலன் வழியாக இயங்குவது எது? கண்ணால் பார்க்கிறோம். இப்போ அந்த பார்க்கும் பொழுது, அந்த பார்க்கும் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அங்கு எண்ணம் இல்லை. இப்ப பார்க்கிறோம், பார்த்து உணர்ந்த பிறகுதான் எண்ணமாக வரும், எண்ணம் மலரும். அந்த பார்த்து உணர்வது என்பது மனம்தானே. அப்ப புலன் வழியாக வெளிப்படுவதும் மனம்தான். அப்ப என்ன சொல்லிடுறாங்க, புலன் வழியாக வெளிப்படும் பொழுதும் எண்ணங்களாக எழுச்சி பெறும் பொழுதும் அதுதான் மனம்னு சொல்றாங்க. இப்போ நாம் அதுல ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். இப்போ புலன் வழியாக வெளிப்படும் பொழுது எந்த புலனாக இருந்தாலும் அந்த புலனில் ஒரு அனுபவம் என்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் அங்கு ஒரு எண்ணம் என்பது அதுல அட்டாச் ஆகும்.
அதில் இணைந்து கொள்ளும். அது வரைக்கும் அங்க எண்ணம் இருக்குமானா இருக்காது. இந்த மனதின் படிநிலைகளை சொல்லும் பொழுது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்று சொல்லுகிறோம். அந்த அனுபவம் என்று வரும் பொழுது இதே போல அனுபவம் ஏற்கனவே பதிவாக இருந்திருக்கும். அப்ப அங்க எண்ணமாக மாறும். அந்த அனுபவம் வரைக்கும் அங்க எண்ணம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அப்ப மனம் இருக்கிறதா? இருக்கிறது. அப்ப எண்ணத்தின் எழுச்சிதான் மனம் என்று சொல்வதும் இல்லை. அப்படியும் இருக்க முடியாது. புலன் வழியாக செயல்படும் போது அங்கு எண்ணம் இல்லாத உணர்வு மனம் என்று ஒன்று வருகிறது. அப்ப அங்க மனம், எண்ணமற்ற மனம் என்பது அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த எண்ணமாக அது இணைந்து கொள்கிறது. சரி, இப்போ எண்ணம் என்று சொல்லுகிறோம். எண்ணமே இல்லாமல் மனம் இப்போ எம்டி ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். எண்ணம் அற்ற நிலை, எண்ணம் இல்லாமல் இருத்தல் என்று சொன்னால் அங்க புலன் வழியாகவும் செலவாகலன்னு வச்சுக்குவோம். எண்ணமும் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். இப்ப மனம் இருக்கிறதா இல்லையா? அப்படி கேட்டால் நிறைய நம்ம நம்ம வேதாத்திரிய ஆசிரியர்களே எண்ணம் இல்லை என்று சொன்னால் மனம் என்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை மனம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடாது என்று ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள் என்று நம்ம பல தடவை சொல்லி இருக்கிறோம். அப்ப எண்ணமற்ற நிலையில் மனிதர்கள் அவர்கள் இருந்து அனுபவப்படவில்லை. அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. நாம ஒண்ணு தூங்கிடுறோம், இல்ல முழிச்சிருக்கும் போது ஏதாவது ஒரு எண்ணத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால நமக்கு அந்த எண்ணம் இல்லாமல் தனியாக மனம், இதைத்தான் நம்ம தமிழானந்த யோகத்துல தனித்த மனம் என்று சொல்கிறோம். தனியாக மனம் என்று அந்த மனதில் நின்று பழகவில்லை. சரி, இப்போ அப்படி தனியாக எண்ணம் இல்லாமலும் புலன்வழி செல்லாமலும் நம்முள்ளாக மனம் என்று தனியாக ஒன்று இருக்கிறது. அந்த மனதின் தன் உணர்வு நிலை இருக்கிறது அல்லவா? அந்த உணர்வு நிலையை உணர வேண்டும். அதை உணராததுதான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம். இப்ப இதை யார் சொல்ற? திருமூலர் சொல்றார். திருமூலர் என்ன சொல்றாரு? தன்னை உணராமல் தானே கெடுகின்றான், தன்னை உணர்ந்த பின் தனக்கு ஒரு கேடில்லை என்று சொல்றார். அவர் எதை சொல்றாரு? தன்னை உணர்ந்த பின் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்றாரே, அவர் எதை சொல்லுகிறார்? இப்ப கேடு என்று சொல்கிறோம். கேடு என்றால் துன்பம், வேதனை, இதெல்லாம் எங்க இருக்கு? துன்பம் என்பதை உணர்வது எது? மனம். வேதனைப்படுவது எது? மனம். இப்போ அதுக்கு என்ன சொல்ற? தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லிடுறார். தன்னை உணராமல் தானே கெடுகின்றார். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, மனம் தனது தனித்தன்மையை உணராததுதான் துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லுகிறார். நம்ம இதை தன்னை உணராதது என்று சொல்லும்போது நிறைய ஆன்மீகத்துல இப்படியும் புரிந்து கொள்வார்கள். என்ன என்று சொன்னால், தாம் அறிவாகிய தெய்வம் என்பதை உணராததினால்தான் துன்பம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோம். நான் இறைவன் என்பதை உணராதது நமக்கு துன்பமா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த நான் இறைவன் என்பதை உணராத நிலையில் இருக்கும் பொழுது
அந்த பேரின்ப நிலையாகிய ஆனந்த நிலையை நாம் உணர முடியாது. அவ்வளவுதான். அந்த உணர்வுக்கு போகலைங்கிறதானே தவிர, ஆனால் துன்பமாக உணர வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படி பார்த்தோம்னா இப்ப என்ன ஆயிருது, தன்னை உணரங்கிறத அறிவாகிய தெய்வம்னு சொல்லிட்டா, அப்ப இறைவனை உணராமல் இருக்கக்கூடிய நேரமெல்லாம் துன்பம் என்ற வேதனை என்ற உணர்வுகளில் நாம் இருப்பது போல தோன்றுகிறதே. அப்படித்தானே வரும். அப்ப தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொன்னா இறைவனை உணர கேடு இல்லை. அப்ப இறைவனை உணராமல் இருக்கும் பொழுது அப்ப துன்பமும் கேடும் வேதனையுமோட இருக்கிறோமா? இருக்க வேண்டுமா? அப்படி அவசியம் இல்லை. இல்லை. ஏன் சொல்றோம்னா, இது மனம் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று இப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மனம் என்பது தன்னை உணர்ந்து கொண்டால், தனது தனியாக எண்ணம் இல்லாமல் புலன்வழி இல்லாமல் மனம் தனித்த மனமாக இருக்கும் பொழுது அது ஒரு அமைதி, பேரமைதி நிலைன்னு வச்சுக்கோம். ஒரு எண்ணமற்ற நிலை வரும்பொழுது ஒரு பேரமைதி நிலை என்று வைத்துக் கொள்வோம். இது தவத்துல சில பேருக்கு சில நேரத்துல இது கிடைக்கும். அதாவது உடல் உணர்வு இல்லாத ஒரு நிலையில் இருந்தோம் என்று சொல்வார்கள். உடல் உணர்வே தெரியவில்லை, உடல் இருப்பதே தெரியவில்லை என்று ஒரு நிலையை உணர்ந்ததாக சொல்வார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடல் என்பது இந்த மனதின் உணர்வுக்கு எட்டவில்லை என்று சொன்னால், இந்த புற உடல் அந்த மனதின் உணர்விலிருந்து விடுதலை பற்றி நிற்கிறது, அது தெரியல அப்படின்னு சொன்னா, இந்த உடலை சார்ந்த எந்த பொருளும் நமது உணர்வுக்கு வராது. இந்த உடலை சார்ந்த எந்த உறவுகளும் நமது உணர்வுக்கு வராது. ஏனென்று சொன்னால், இந்த உலக பொருள்களும் உறவுகளும் இந்த உடலின் மூலமாக இணைப்பு பெற்றதுதானே தவிர, இந்த உடலை தவிர்த்து எந்த பொருளோடும் எந்த உறவுகளோடும் எந்த நபரோடும் எந்த இணைப்பும் நாம் கொள்வது இல்லை. அப்ப இந்த உடல் தான் அதுக்கு மீடியேட்டர், உடலின் மூலம்தான். ஒருவர் மரணம் நடந்து அந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து அந்த ஒரு பாடியிலிருந்து ஒரு மீட்டர் தூரத்துல இருக்கு. இப்போ எந்த பொருள் உணர்வாவது எந்த உறவுகளின் உணர்வாவது அங்க தெரியுமான்னா தெரியவே தெரியாது. ஏன்? அந்த ஆன்மாவுக்கு யாரு வர்றா, யாரு போறா, எங்க இருக்கு, என்ன இருக்கு, எதுவுமே தெரியாது. ஏன் என்று சொன்னால், அங்கு மனம் என்று ஒன்று இல்லை. மனம்ங்கிறதே இல்லை அங்க. அப்ப அங்க உணர்வே இல்லை. அப்ப எப்ப மனம்ங்கிறது வருது? இந்த உடலில் உயிர் இருந்து இயங்கும் பொழுதுதான் மனம் என்று வருகிறது. அப்ப அப்படி அந்த மனம் என்று இங்கு உருவாகும் போது அது உடலுக்குள்ளாக மனமாக தனியாக தனித்த மனமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த புற உடல் உணர்வு இல்லை. இந்த புற உடலின் மூலமாக தொடர்பு கொண்ட பொருள்களும் உறவுகளும் இல்லை. அவ்வளவுதான். என் உடம்பே தெரியலன்னு சொன்னோம்னா எந்த உடம்பும் தெரியாது, எந்த பொருளும் தெரியாது. ஆனால் அதே அந்த நிலையை தவத்தில் சொன்னவர்கள், இந்த உடம்பு இருக்கிறதே தெரியலன்னு சொல்றீங்க, ஆனால் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தீர்களா என்று கேட்டால் அதை உணர்ந்தோம் என்று சொல்கிறார். அப்ப என்னது? உடம்பு தெரியல, ஆனால் என்னுடைய இருப்பு அங்கு தெரிகிறது. நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பது தெரிகிறது. அந்த உணர்வுல இருந்துதான் வெளியே வந்தோம். அப்ப அந்த நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறதே, அது என்ன உணர்வு?
அதுதான் தன் உணர்வு. அதுக்கு பேர் என்ன? தன் உணர்வு. இதைத்தான் திருமூலர் என்ன சொல்றாரு? தன்னை அறியாமல். தன்னை அறியாமல்ங்கிறத இன்னொன்னு வச்சுக்கலாம், தன்னை உணராமல். தன்னை தானே உணராமல்னு வச்சுக்கோமே. மனம் தன்னை உணராமல் தானே கெடுகின்றான் அப்படின்னு எடுத்துங்க. அப்ப முழுக்க 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 திருமூலர் மனதை தான் சொல்லுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இல்ல அவரு அறிவாகிய தெய்வத்தை தான் சொல்றாருன்னு யாராவது நீங்க சொல்றதா இருந்தா அதுவும் தவறல்ல. எப்படி அப்படின்னா, இந்த மனம் இருக்கிறதே, இந்த மனதின் மறுமுனை அறிவாகிய தெய்வமாகத்தான் இருக்குது. அப்ப அங்கேயும் நம்ம அதை சொல்லலாம். இருந்தாலும் அந்த மறுமுனை என்பதற்கு நாம போகும்போது அதற்கு போறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறது. எது? நமது கர்ம வினை தடைகள் இருக்கிறது. மறுமுனை என்பது எங்க இருக்கு? கர்மயத்தின் மையத்தில் இருக்கு. ஆனா அதுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு தடை இருக்கிறது. அது கர்ம வினை தடை இருக்கிறது. அப்ப அது வரைக்கும் நம்ம அங்க உள்ள நுழைய முடியாது. அப்ப நடுமனம் மேல்மனம் அப்படிங்கிற உணர்வுல தான் இருப்போம். அப்ப அந்த மனம் என்பது மனமாக நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் அங்கு துன்ப உணர்வு என்பது இல்லை. இல்லை, துன்பம் வேதனை என்ற எந்த உணர்வும் இருக்காது. இருக்காது. அப்ப அதற்கு பதிலாக அங்க என்ன உணர்வுகள் இருக்கும் என்று சொன்னால், அந்த மனம் மேல்மனம் நடுமனம் அந்த மனதினுடைய அந்த இடத்திற்கு தகுந்தார் போல, அதனுடைய ஒடுங்கிய நிலைக்கு தகுந்தார் போல இந்த இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வுகளில் ஏதோ ஒரு உணர்வில் இருக்கும். அமைதி, இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, ஆரோக்கியம், இதெல்லாம் சொல்றமே. இந்த மாதிரியான உணர்வுகளுக்குள்ளாக அது ஏன்னா அது நிலைத்த உணர்வுகளாக இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கும். ஆனா துன்ப உணர்வு அப்படிங்கிறது எப்ப அது நம்ம புறத்தில் பொருள்களோடு தொடர்பு கொண்டு அளவு முறை மீறினால்தான் துன்பமே தவிர இல்லாட்டி துன்பம் இல்லை. துன்பம் இல்லை. சரி, அப்ப எண்ணம் இல்லாமல் மனம் என்பது இருக்கிறது. அப்ப தனித்த மனம், வெறுமையான மனம், வெற்று மனம், இப்படி அந்த மனம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு சமுதாயத்தில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்ப மனம் அப்படிங்கிறது எண்ணமோடு தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இப்போ எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்வோம், கண்களை மூடிக்கொள்வோம், ஆழ்ந்த அமைதி. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் அந்த மூச்சினுடைய ஓட்டத்தை கவனிங்க. அந்த மூச்சினுடைய ஓட்டத்தை கவனிக்க கவனிக்க என்னாகும்? அந்த மூச்சினுடைய சுவாசத்தினுடைய வேகம் குறையும். ரொம்ப மெதுவா அந்த சுவாசம் இயங்கும். நல்லா குறையட்டும். ரிலாக்ஸா கவனிங்க. இப்ப மனம் எங்க இருக்கிறதுன்னா அந்த மூச்சில் மட்டும் இருக்கிறது. வேறு எண்ணங்கள் எதுவும் இல்லை. மூச்சை மட்டும் கவனிக்கின்றோம். இது ஒரு தாரணை நிலை. அந்த மூச்சிலேயே அப்படியே கவனித்து கவனித்து அந்த மூச்சோடு மூச்சாக மனம் இணைந்து கொள்கிறது. இவர் அப்படியே லேசா மூச்சை இழுத்துட்டு
அப்படியே விட்டுருங்க. அந்த இடத்த கவனிங்க அப்படியே. மனம் அந்த இடத்துல அப்படியே நிக்கட்டும். ஆனா உங்க சுவாசம் லேசாக அது இயல்பாக நடந்து கொண்டு இருக்கும். நீங்க அந்த மூச்சை விட்ட இடத்திலேயே நில்லுங்க. எம்டி மைண்ட். மனம் சும்மாக இருக்கிறது. எண்ணமில்லாத மனம். வெறுமையான மனம். எம்டி மைண்ட். சரி, வாழ்க வளமுடன். கண்ணை திறந்துக்கலாம். இப்ப ஒரு அரை நிமிடம் நம்ம எண்ணம் இல்லாமல் இருக்க பழகணும். இப்போ இது அடிக்கடி இது போல அந்த எண்ணத்தை நிறுத்தி நாம் பழக 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 என்ன ஆகும்னா, அந்த ஒரு எம்டியிலேயே இருக்கக்கூடிய ஒரு திறன் இந்த மனதுக்கு வரும். அப்ப இப்ப எண்ணம் தான் மனம் என்பதிலிருந்து ஒரு தெளிவுக்கு வந்து விடுங்கள். அப்படி இல்லை. சரி, இதை புரிந்து கொள்வதற்கு இப்போ ஒரு ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு சிம்பிளான உதாரணம் தான். சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். ஆனா நம்ம இதை இந்த கோணத்தில் நம்ம சிந்திக்கல. இப்ப பாருங்க, இப்போ ஒரு ஆறு, இப்போ ரிவர் ஆறு, இப்ப ஆறுன்னு சொல்லிக்கிறோமே, அங்க என்ன இருக்கும் அப்படின்னா தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. சரி, இப்ப ஆறு, ஆற்று வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப இதை என்ன சொல்றோம்? ஆறு என்று அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். காவேரி, வைகை, கங்கை, யமுனை அப்படின்னு பேர் வைக்கிறோம். சரி, இப்ப அப்படியே பாவனையா அப்படியே அந்த ஒரு ஆறு ஓடுறத அப்படியே பாருங்க. இப்ப இது ஆறு. இப்போ என்னாச்சு? அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி விட்டது. இப்பொழுது தண்ணியே ஓடல. வெறும் மணல் தான் இருக்கு. இரண்டு பக்கமும் இரண்டு கரை இருக்கிறது. வெறும் மணல் தான் இருக்குது. இப்போ இது என்ன? இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆறு, தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப தண்ணி ஓடல. இப்ப இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஆறுதான். என்ன சொல்றீங்க? ஆற்றில் தண்ணீர் இல்லை என்று சொல்கிறோம். ஆற்றுல தண்ணி இல்ல, ஆற்றுல தண்ணி ஓடல அப்படின்னு சொல்றோம். முதல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப ஆத்துல தண்ணி ஓடல. இப்ப எது ஆறு? அந்த தண்ணி என்பது ஆறா? அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருந்த இடம் என்பது ஆறா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நம்மளே தான் சொன்னோம் ஆற்றுல தண்ணி இல்லை, ஆனால் ஆறு இருக்கிறதா? ஆறு இருக்கிறது. இதுதான் காவேரி ஆறு. ஆனால் காவேரி ஆற்றில் தண்ணீர் இல்லை. அப்ப இந்த ரெண்டு கரையும் தான் ஆறா? இல்லை இந்த கரைக்கு கீழே இருக்கக்கூடிய மணல் என்பது ஆறா? எது ஆறு? எது ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இரண்டு கரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி என்ற ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அதுதான் ஆறு. அதுதான் ஆறு. தண்ணி எங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு?
அந்த ரெண்டு கரைக்கும் நடுவுல இப்ப ஸ்பேஸா இருக்குல்ல, வெளியாக இடைவெளியாக, அதுலதான் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஆத்துல தண்ணி இல்லைன்னா அந்த இடத்தில் இப்பொழுது தண்ணி இல்லை. அந்த இடம் எப்படி இருக்கிறது? வெற்றிடமாக இருக்கிறது, ஸ்பேஸா இருக்கு. அப்ப வெறுமையாக இருக்கு. இப்போ இதுதான் ஆறு. அந்த ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தண்ணி ஆறு கிடையாது. இப்போ இதே போல இப்போ நம்ம இந்த ஆற்றில் தண்ணீர் ஓடுவது போலதான் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆத்துல தண்ணி சாதாரணமா போகும், வேகமா போகும், கரை புரண்டு ஓடும், எப்படி வேணாலும் போகும். இந்த எண்ணங்கள் வரும்பொழுதும் பாருங்க, சில எண்ணங்கள் எப்படி வருகிறது, சில எண்ணங்கள் அமைதியாக வருகிறது, சில எண்ணங்கள் வேகமாக வருகிறது, வெறுப்பாக வருகிறது, இருக்கு இல்லையா? அப்ப இந்த தண்ணியினுடைய அந்த ஓட்டத்துல தண்ணி கலங்களா வருது, தூய தண்ணீராக வருது, ஏதோ அடிச்சுட்டு வருது, குப்பையா வருது, கலங்கிய தண்ணியா வருது, ஏதோ வரும். ஆனால் அந்த ஆறுன்னு சொல்றோமே, எது ஆறு? இப்ப இதுல விதவிதமான தண்ணிகள் வருகிறது, விதவிதமாக ஓடுகிறது. ஆனால் அந்த ஆறு என்பது இரண்டு கரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், வெளி, அதுதான் அந்த ஆறு ஆறாகத்தான் இருக்கிறது. அப்ப அதுல ஓடக்கூடிய எண்ணங்கள் என்பது இந்த ஆற்றில் ஓடக்கூடிய நீர் என்பதை போல. அப்ப இப்ப தண்ணி இல்லைனாலும் ஆறு இருக்குதா? இருக்குது. அப்ப எண்ணம் இல்லை என்றாலும் மனம் இருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. சரி, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இனிமேல் வேதாத்திரிய சீடர்கள் மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்புதான் மனம் என்று யார் சொன்னாலும், எந்த பேராசிரியர் சொன்னாலும், அவர்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுங்கள். ஏன்னா அடுத்து அவங்க போய் கிளாஸ் நடத்தும் போது அவங்க அந்த தெளிவாக அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். அப்ப எண்ணம் இல்லை என்று சொன்னாலும் மனம் இருக்கிறது. அப்ப நம்ம தவத்துல நம்ம எந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், எது உண்மையான தவத்தினுடைய ஒரு அனுபவ நிலை என்று சொன்னால், புலன் வழியாக மனம் போகாமல், எண்ணங்கள் எழுச்சி இல்லாமல் மனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைதி நிலை இருக்கிறது அல்லவா? அதுதான் தியானத்தின் உணர்வு நிலை. அந்த இடத்துக்கு போறதுக்காகத்தான் தியானமே பண்றோம். மகரிஷி முதல்ல என்ன கொடுத்தாரு? புலன்வழி போறதை நிறுத்துறதுக்காகத்தான் ஆக்னை தவம் கொடுத்தாரு. ஆக்னை தீட்சை கொடுத்த உடனே எண்ணங்களா வரும், அது புலன்வழி போகாம இருக்கிறதுக்கு தான் ஆக்கினை. அடுத்து எண்ணங்கள் எழாமல் இருப்பதற்கு துரியம் கொடுத்தார். அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போனார். அப்ப துரிய தபத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க எண்ணங்களற்ற அந்த வெறுமையான மனதுக்குள்ள போய் நிக்கணும். அந்த ஒரு எம்டினஸ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும். அந்த எம்டினஸுக்கு வருகிறோமே, அதுதான் தவம். அது வரைக்கும் நாம் செய்ததெல்லாம் தவத்துக்கு செய்யக்கூடிய ஒரு முயற்சி, பயிற்சி, அப்படிதான் இருக்குமே தவிர அது தவம் ஆகாது. சரி, இப்ப பாருங்க, இப்போ ஆத்துல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு கரைகளுக்கும் இடையில் உள்ள இடைவெளியில தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஸ்பேஸ் இடைவெளி என்பது அங்க இருக்குமா இருக்காதா? அந்த மனம் என்பது இருக்குமா இருக்காதா? சரி, தண்ணி அடிச்சு ஓட்டிட்டு போகுது, இந்த மனதை தள்ளி கொண்டு போய் இதுல கடல்ல சேர்த்துறாதா அப்படின்னு சொல்ல முடியுமா?
அந்த இடைவெளியில ஒரு முள்ளு செடி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தண்ணி அந்த முள்ளு செடியை அடிச்சு கொண்டு போய் கடல்ல சேர்த்துரும். ஆனால் இந்த மனம் என்றது என்ன சொல்றோம், ரெண்டு கரைக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அந்த மனதை அடிச்சிட்டு போக முடியுமா? முடியவே முடியாது. ஏன்? அந்த மனதில் தானே அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடிச்சுட்டுலாம் போக முடியாது. தண்ணி நின்று வச்சுன்னா அந்த மனம் அந்த ஸ்பேஸ் இருக்கும். அப்ப மனம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நீங்க லைட்டு எரியுது, லைட் எரியுது. இப்ப அந்த லைட்டினுடைய சுவிட்சை ஆஃப் பண்றீங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த வெளிச்சத்தினுடைய சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு இருட்டினுடைய சுவிட்சை போடுங்க அப்படின்னு யாரோ சொல்றோமா? இல்ல. அந்த வெளிச்சத்தினுடைய சுவிட்சை ஆஃப் பண்ண சொல்றோம். ஆஃப் பண்ண உடனே இங்க இருட்டு வந்து விட்டது. இருட்டு வந்து விட்டது. இருட்டு எங்க இருந்து வந்துச்சு? இருட்டுக்கு நம்ம சுவிட்ச் போடலையே. ஏற்கனவே இப்ப பாருங்க வெளிச்சமா தான் இருக்கு. வெளிச்சத்தை நிறுத்திட்டோம். இருட்டு வந்துருச்சா? இருட்டு அந்த அங்க ஏற்கனவே இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க முழுக்க முழுக்க இருட்டு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த இருட்டுக்கு உள்ளத்தான் அந்த வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை நிறுத்தினோடனே இங்க இருக்கக்கூடிய இருட்டு தெரிகிறது. அப்ப இருட்டு என்பது எங்கிருந்தோ வர்றதில்லை. இதை மனவள கலைஞர்கள் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இருட்டு என்பது எது? இருட்டு என்பது இறைநிலை, வெற்றவெளி, சுற்றவெளி, அதானே இருட்டு. இப்ப இந்த பிரபஞ்சமே எங்க இருக்கிறது? அந்த வெட்டவெளிக்குள்ளாகத்தானே இருக்கிறது. அப்ப அந்த இருட்டு என்ற வெட்டவெளி சுற்றவெளி இல்லாத இடம் எங்க? எல்லாமே இருக்கு. அப்ப அதுலதான் வெளிச்சம்னு ஒண்ணு வருது. வெளிச்சம் நின்றவுடன் இருட்டு அங்கேயே இருக்குதே தவிர அங்க இருந்து எங்க இருந்து புதுசா எல்லாம் வரல. அதே போல இப்ப ஆத்துல தண்ணி ஓடுது, தண்ணி நின்றுச்சுன்னு சொன்னா அந்த ஆறு என்பது அப்படியே இருக்கிறது. அது எங்கேயும் போயிடல. அந்த ஆத்தை அடிச்சு கொண்டு போய் கடல்ல எல்லாம் சேர்க்க முடியாது. ஆறு ஆறாகத்தான் இருக்கிறது. ஆற்றில் தண்ணி இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. தண்ணீர் இருந்தால்தான் நான் ஆறு என்று சொல்வேன். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை ஆறு என்று சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம கலோக்கியளவு என்ன சொல்றோம்? ஆத்துல தண்ணி இல்லை, ஆத்துல தண்ணி இல்லை. அப்ப அப்ப எது எது ஆறு? தண்ணி தான் ஆறா? அந்த தண்ணி ஓடிக்கொண்டிருந்த இடம் ஆறா? சரி. இப்போ அந்த மனம் மனம் என்ற ஆறு என்பது அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ இந்த மனம், அந்த ஆறு இந்த நீரை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இந்த ஆறு இந்த நீரை எப்படி பார்க்க வேண்டும்? இந்த நீரோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? இந்த ஆறு ஆற்றில் நீர் ஓடும் போது இந்த ஆறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கு மனதில் எண்ணம் ஓடும் போது மனம் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத தான் அந்த ஆற்றை வச்சு அவர் கேள்வி கேட்கிறார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த மனதில் தானே நீர் ஓடுவது போல ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்க இந்த ஆறு என்ன செய்யும்? அந்த நீர் ஓடுகிறதை சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கும். சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கும். அப்ப ஏன் அது ஓடுகிறது? அது எதற்காக ஓடுகிறது? அந்த நீர் எதற்காக ஓடுகிறது? அது ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஓடுகிறது. என்ன நோக்கத்துக்காக? கடலில் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஓடுகிறது. அந்த ஆறு ஏதோ ஒரு நோக்கத்தில் கடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை, அந்த தண்ணீர் அப்படி ஓடுகிறது என்பதை இந்த ஆறு என்ன பார்க்க வேண்டும்? சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அதுல போய் என்ன பண்ணக்கூடாது? குறுக்க கையை விடக்கூடாது. அதில் குறுக்கிடக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. அந்த ஆத்துல அதனுடைய வேகத்துல அப்படியே விட்டணும். இடையில தடை பண்ணினீங்கன்னா அங்க என்ன ஆகும்? அந்த ஓட்டத்தில் ஒரு தடை ஏற்படும்.
தடை ஏற்படும். அப்ப இப்ப அது மாதிரி ஆற்ற அப்படியே எல்லா தண்ணியும் விட்டுறலாமா சார்? அப்படி இல்ல. இப்ப ஒருத்தருக்கு தாகம் இருக்கு, என்ன பண்றாரு? அந்த ஓட்டத்தில் லேசா ஒரு தடையை ஏற்படுத்தி கையை வச்சு தண்ணி எடுத்து குடிக்கிறார். தேவையை பூர்த்தி செய்து கொண்டார். முடிஞ்சதா? அப்புறம் ஒரு இடத்துல என்ன பண்றாங்க? ஒரு சின்ன தடுப்பணைன்னு போட்டு அப்படியே அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் விவசாயத்துக்கு நெல் வயல்ல பாய்ச்சுறாங்க. பாய்ச்சி நெல் உற்பத்தி பண்றாங்க. தேவையை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்ப இந்த ஆற்றில் ஓடக்கூடிய நீர் அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அது எதை நோக்கி என்று சொன்னால் கடலில் கலப்பதற்காக ஓடணும். தேவை என்பதற்கு தகுந்தாற் போல் அதை என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம். தேவைக்கு மட்டும் அதை என்ன பண்ணலாம்? தடுத்து எடுத்துக்கொள்ளலாம். மற்றதெல்லாம் அங்க போயிடும். அப்ப குடிநீருக்கு கொஞ்சம் எடுக்கிறாங்க, இதுக்கு கொஞ்சம் எடுக்கிறாங்க. இது மாதிரி தேவை என்பதற்காக மட்டும் அந்த நீரை தடுத்து அதை பிரித்து எடுத்துக்கொள்கிறோம். இப்படிதான். மற்ற நேரத்துல இந்த ஆறு என்ன பண்ணும்? அது ஓடிக்கொண்டிருப்பதை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கும். இப்போ இதை அப்படியே நீங்க மனதுக்கு கொண்டு வாங்க. இப்ப மனம் இருக்கிறது, மனதில் தான் இந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனதில் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது எதுக்காக ஓடுது? எது எண்ணமாக வருகிறது என்று கேட்டால் நமது அனுபவங்களின் பதிவு எண்ணமாக வருகிறது. ஒன்று. இந்த அனுபவங்களின் பதிவு என்று சொல்லும் பொழுது எல்லா அனுபவ பதிவும் எண்ணமாக வருகிறதா என்று எனக்குள்ளாக கொஞ்ச நாளா ஒரு கேள்வி இருக்கு. எல்லா அனுபவ பதிவும் எண்ணமாக வருகிறதா என்று ஒரு சிந்தனை தோன்றிக் கொண்டே இருந்தது. ஆனா அந்த சிந்தனை எனக்கு என்ன தெளிவை கொடுத்தது என்று சொன்னால், அப்படி எல்லா அனுபவ பதிவுகளும் எண்ணமாக எழுச்சி பெற்று வருவது இல்லை. அதாவது அனுபவத்தில் அந்த தேவையை மீறிய அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அவைகள் பதிவாக இருக்கிறதா? அதுதான் எண்ணமாக வருகிறது. தேவையின் அளவில் பூர்த்தி செய்த அனுபவம் என்பது மீண்டும் எண்ணமாக வருவதில்லை என்று எனக்கு என் மனசுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சது. உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னு தெரியல. நீங்க கேள்வி பதில்ல நீங்க இதை இது சார்ந்த கேள்வி இருந்தால் நீங்க கேட்கலாம். என்னுடைய அனுபவத்தின்படி தேவையை மீறிய அனுபவம்னு இருக்கு இல்லையா? எதுன்னு இப்ப ஒரு சாப்பிட்டோம், தேவையை மீறி சாப்பிட்டதுன்னு ஒண்ணு இருக்கு. தேவையை மீறி எத்தனையோ அனுபவங்கள் செய்கிறோம், எத்தனையோ பொருள்களை யூஸ் பண்றோம். நம்ம சொல்றது தேவைகள் 3ங்கிற அதை வச்சுதான் நான் சொல்றேன். அந்த தேவைகள் என்ற அடிப்படையில் தேவைக்காக பூர்த்தி செய்த அனுபவம் எண்ணமாக வருமா என்றால் வராது. அப்படின்னா பாருங்க, இப்ப நல்ல அனுபவங்கள் எல்லாம் எண்ணமாக வருவதில்லை. அப்ப பெரும்பாலான எண்ணங்கள் தேவையில்லாத அனுபவங்கள் தான் எண்ணமாக வருகிறது. இது என்னுடைய சிந்தனையில் தோன்றிய ஒரு விடை. நீங்க இப்ப கொஸ்டின் ஆன்சர்ல நம்ம இதை பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. நீங்களும் அது வரைக்கும் நீங்க சிந்தனை பண்ணுங்க. நான் வேணா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப பாருங்க, நல்ல பசி, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல, நல்ல பசி. அது பசியோட இருக்கும்போது அந்த பசிக்கு என்ன கொடுத்தாங்க? ஏதோ இட்லி கொடுத்தாங்க, இல்லாட்டி பழைய சோறு கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அப்படியே அந்த பசி உணர்வுல பசி என்ற தேவையை நிறைவேற்றுவது அப்படியே சாப்பிட்டோம். இது ஒரு அனுபவமா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி பசிக்காக சாப்பிட்ட ஏதாவது உங்களுக்கு எண்ணமாக வந்திருக்கிறதா என்று சிந்தனை செய்து பாருங்கள். வந்திருக்காது. ஆனால் ருசிக்காக சாப்பிட்ட எல்லாமே எண்ணமாக வரும். அங்க அது சாப்பிட்டோமே, இங்க இது சாப்பிட்டோமே, நீங்க எதெல்லாம் அளவு முறை மீறி சாப்பிட்டீங்களோ அது முழுவதும் எண்ணமாக வரும். தேவைக்காக செய்த அனுபவங்கள் என்பது எண்ணமாக வருவதில்லை. சார் அப்ப வேற எப்படி வரும்?
இப்ப சாப்பிட்டது அந்த பசிக்காக சாப்பிட்டது எண்ணமாக வராது என்று சொன்னால் அது எப்படி வரும்? அப்படி பசி என்ற உணர்வு எண்ணமாக வரும். புதிதாக பசி என்று ஒன்று வரும். அதுதான் எண்ணமா வருமே தவிர, அந்த பசிக்காக நீங்க சாப்பிட்டது எண்ணமா வராது. ஆனால் பசிக்காக சாப்பிட்டுட்டு நல்லா ருசியா இருக்குன்னு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்களே, அது எண்ணமாக வரும். உங்களுக்கு பசி என்ற எண்ணம் வரும் பொழுது, உங்களுக்கு உடனே அந்த எண்ணத்துல எது வந்து ஒட்டிக்குது அப்படின்னா, தேவையை மீறி சாப்பிட்ட எல்லாமே வந்து ஒட்டிக்குது. உங்களுக்கு பசின்னு தோணுன உடனே, தோசை சாப்பிடலாமா, பூரி சாப்பிடலாமா, பிரியாணி சாப்பிடலாமான்னு டக்குன்னு அது வந்து ஒட்டிக்குது. எது? தேவையை மீறியது. ஆனால் பசி என்ற உணர்வு இருக்கு. அது இயற்கையிலிருந்து எழக்கூடிய எண்ணம். அது வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவம் கிடையாது. ஏற்கனவே பசி என்பது அனுபவத்தின் மூலம் வருகிறதா? பசி என்ற உணர்வு இந்த உடலில் அந்த உணர்வு தேவை என்றால் தான் அந்த உணர்வு வரும். அப்ப அந்த உணர்வு என்பது இந்த உடலின் அறிவு எழுப்பக்கூடிய ஒரு உணர்வு. தேவை உணர்வு. அப்ப அந்த பசி என்ற உணர்வுக்காக நாம எது எடுத்திருந்தாலும் அது எண்ணமாக வருவதில்லை. பசி என்ற உணர்வு தான் வருகிறது. அந்த பசிக்கு ஏதாவது இருந்தா போதும். ஆனா என்ன இது? அந்த அளவு முறை மீறி சாப்பிட்ட அனுபவம் இருக்குல்ல, இது போய் அதுல ஒட்டிக்கிட்டு பசிக்குதுன்னு சொன்னாலே உடனே நம்ம போய் என்ன பண்ணிடுறோம்? அதுல லிங்க் ஆகி அந்த எண்ணங்கள் வந்து விடுகிறது. அப்ப நமக்கு எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே மேக்சிமம் அந்த அனுபவத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தேவை இல்லாத எண்ணங்களாகத்தான் இருக்கிறது. அப்ப அது மனதில் ஓடுகிறது. இந்த ஆற்றில் நீர் ஓடுவது போல ஓடுகிறது. இந்த ஆறு என்ன பண்ணுது? தேவை இருந்தால் அதை தடுத்து எடுத்துக்கொள்ளுவோம். மிச்ச தண்ணி அது பாட்டுக்கு ஓடி கடல்ல சேர்ந்துடும். இப்ப இங்கேயும் இந்த தேவை என்று வரும்பொழுது தேவை அளவுல நாம வந்து அதுக்கு என்ன பண்ணிடலாம்? இந்த தேவை என்ற எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்துக்கு தடை கொடுத்து அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் அதுல அந்த தேவையை மீறிய எண்ணம் வரும் பொழுது என்ன பண்ணலாம்? அதை அப்படியே என்ன பண்ணலாம்? சாட்சியாக அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆகிவிடும்? அது இப்ப ஆற்று நீர் கடல்ல போய் கலக்கிற மாதிரி அதுவும் அப்படியே ஓடிவிடும். நம்ம என்ன பண்ணிவிடுறோம்? குறுக்கிடுகிறோம். அந்த எண்ணம் வந்த உடனே அதை குறுக்கிட்டு அதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற வேண்டும் என்று நம்ம முயற்சிக்கிறோம். அப்ப ஆறு அங்க ஓடுற தண்ணிய இடையில இடையில தடுத்து 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 பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்ப கடல்ல போய் சேரும்? சும்மா தேவையில்லாமல் தடுத்துக்கிட்டு இருந்தா, தேவைக்கு மட்டும் தடுத்தால் பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் அதை தடுப்பது அப்ப அதனுடைய சுதந்திரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன ஆகும்? அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாது. அப்ப அதே போலதான் எண்ணங்களும். தேவையில்லாத எண்ணங்கள் உள்ள இருக்கு. அது அந்த அறிவாகிய தெய்வத்துக்கு தெரியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்துக்கு தெரியும். இது தேவையில்லாத எண்ணம் அப்படின்னு தெரியும். அது வெளியில வருது. அதையும் பிடிச்சி திருப்பி செயலாக மாற்றுகிறீர்கள். அது ஏற்கனவே தேவையில்லாம செஞ்சதுக்கு பதிஞ்சது. அதுக்கு ஏற்கனவே விளைவு வேற வர வேண்டி இருக்குது. இப்ப எண்ணமாக வர வருது. அதை மீண்டும் செயலாக மாற்றினோம் என்று சொன்னால் அந்த கர்ம வினை இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாகி விடுகிறது. விளைவு பெருசா வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம ஆறு எப்படி சாட்சியாக பார்க்கிறதோ அதே போல நாம் இந்த எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் மேக்சிமம் எண்ணங்களை அப்படியே சாட்சியாக பார்த்து கொண்டு என்ன பண்ணணும்? தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் என்ன பண்ணணும்? சொல்லாகவோ செயலாகவோ மாற்றிக்கொண்டால் இதுக்கு பேர் தாங்க எண்ணம் ஆராய்தல். இப்ப நம்ம இப்ப வந்து ஆறை வச்சு நம்ம தண்ணியை வச்சு நம்ம சொல்லிட்டோம். இது அப்படியே நீங்க தூக்கிட்டு போய் எண்ணம் ஆராய்தல் கொண்டு போடுங்க. எண்ணம் ஆராய்தல் என்ன செய்ய சொல்றாங்க? எழுகிற எண்ணத்தை எல்லாம் எழுதி வச்சுட்டு இது தேவையா அப்படின்னு கேட்க சொல்றாருல. தேவையில்லைன்னு சொன்னா விட்டுற சொல்றாருல. விட்டுறதுன்னா என்னது? சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப அது பாட்டுக்கு ஓடிடும். அவ்வளவுதானே? அது பாட்டுக்கு ஓடிடும். அப்ப
இதுக்கு மேலும் மேலும் அழுத்தம் கொடுப்பதுதான் மனிதனுக்குடைய துன்பத்தை பெருக்கிக் கொள்வதற்கான காரணமாக மாறிவிடுகிறது. அப்ப இப்ப எல்லா பக்கமும் சுற்றி இந்த காந்த தத்துவத்துல கடைசியில எங்க வந்து நிக்கிறோம்? இன்னைக்கு வாழ்க்கையில எதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், தேவைகள் 3ஐ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இருக்கும். தேவைகள் 3ஐ தெரியவில்லை என்று சொன்னால் முடியவே முடியாது. அப்ப நம்ம ஏன் இந்த தேவைகள் 3க்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறோம் தெரியுதா? ஆமா. இன்னைக்கு காலையில கூட டாக்டர் சொக்கலிங்கம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நிறைய இடங்கள்ல ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாரு. முன்னாள் நிதியமைச்சர் அன்பழகனுடைய மருமகன் அவர். அவர் மகரிஷியோடு நிறைய தொடர்பு இருந்தது. இப்போ நிறைய மன்றங்கள்ல அவரை சிறப்பு நிகழ்ச்சியாக கூப்பிட்டு எல்லாம் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக அவர் வெளிநாடு போயிட்டு இப்போ தான் வந்தாராம். வந்துட்டு இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார். நம்மளுடைய தமிழானந்தத்தில் ஒரு ஆடியோ கேட்டிருக்கிறாரு. கேட்டிருக்கும் போது இந்த தேவைகள் 3 அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம். அப்ப அவரு நீங்க வேகமா பேசுனீங்க, எனக்கு வயசு 83 ஆச்சு. வேகமா பேசுனதுல என்னால் அதை கரெக்டா புரிஞ்சுக்க முடியல. அந்த தேவைகள் 3 கொஞ்சம் நிறுத்தினதான் நம்ம சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் இதை பேட எடுத்து அவர் நான் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டாரு. பசி தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, அதை கிளீனா சொல்லுங்க. தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்புனா அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு, உடல் கழிவுகளின் உந்து அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டார். அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து 3 ஊன்னு சொல்லுவேன். உணவு, உடை, உறைவிடம் இப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க வேற மாதிரி இவ்வளவு ரொம்ப ஒரு இந்த தேவை இதுதான் தேவைன்னு ரொம்ப அழுத்தமா சொன்னீங்க. நான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போட்டு அதை ஃபுல்லா தெளிவா வந்து அவரோட பேட்ல குறிச்சுக்கிட்டார். அப்ப நம்ம தமிழானந்தத்துல தேவைகள் 3 ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றோங்கிறத அவரு அதை கண்டுபிடிச்சிட்டு போன் போட்டு என் நம்பர் வச்சிருக்கிறார். போன் போட்டு அவரு அதை குறித்து கொண்டார். நான் வெளியில போய் இப்ப வெளிநாடு போய் முழுது எல்லா பக்கமும் எங்க டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்க பேசினாலும் நான் மனவளக்கலை பேசிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு வேதாத்திரியத்துக்கு நீங்கள் வேதாத்திரிக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டு இன்னும் மேலும் மேலும் சிறக்கட்டும்னு நம்ம வாழ்த்திட்டு அவர் போனை வச்சாருன்னு வச்சுங்க. அப்ப இந்த தேவைகள் 3ஐ அவர் விளக்கமா கேட்டதுங்கிறது வந்து நம்ம கொடுத்த அழுத்தத்தினால்தான் அவர் அப்படி கேட்டிருக்காரு அப்படிங்கிறது நான் புரிந்து கொண்டேன். அந்த அடிப்படையில் வரக்கூடியது அனுபவம் வரவில்லை, உணர்வுதான் எண்ணமாக வரும். அனுபவமாக வரக்கூடியது அனைத்தும் தேவையை மீறியதுதான் எண்ணங்களாக வருகிறது. அப்ப எண்ணங்கள் என்பது மேக்சிமம் என்ன ஒண்ணு அப்படியே பார்க்க வேண்டிய எண்ணங்கள் தான் இருக்கிறதே தவிர எல்லாவற்றையும் நாம் சொல்லாகவோ செயலாகவோ மாற்றிக்கொண்டிருந்தால் மேலும் 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 கர்ம வினையினுடைய அடர்த்தி கூடிக்கொண்டிருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு இன்று காந்த தத்துவத்திலே மனம் என்பதை பற்றிய ஒரு பெரிய புரிதலை செய்திருக்கிறோம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம், சுலபமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடம்தான். இருந்தாலும் இதை மீண்டும் 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 கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நாம் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழானந்த யோகம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று காந்த தத்துவ விளக்கத்தில் இன்று வேறு ஒரு கோணத்தில் ஐயா அவர்கள் மனதை பற்றி விளக்கினார்கள். ஐயா அவர்கள் இன்று கூறிய விளக்கத்தைக்காக நாம் அனைவரும் தவ நிலையில் இருந்து ஐயாவை வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்றோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. ஐயா இன்று வகுப்பு எடுத்ததிலிருந்து சிலவற்றை நான் இப்போது எடுத்து வைக்கிறேன். அதாவது உடல் உறுப்புகளின் இயக்கத்தில் காந்த தத்துவம் வெளிப்படுகிறது, மற்றொன்று மன என்பதின் உணர்வில் வெளிப்படுகிறது. மனதின் அலைச்சூழல் வேகத்தை இப்பொழுது கணக்கிடுகிறார்கள் என்றும் சொன்னார்கள்.
எண்ணங்களில் எழுச்சி பெறும்போது புலன் வழியாக வெளிப்படும்போது அதுதான் மனம். எண்ணமற்ற நிலையில் மனிதர்கள் அனுபவப்படவில்லை. அதுதான் தனித்த மனம். அப்படி பழக வேண்டும். திருமூலர் அருளிய தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியா தனக்கொரு கேடில்லை என்ற பாடலை மிகவும் அற்புதமாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் ஐயா அவர்கள் விளக்கினார்கள். மிக சிறப்புங்க ஐயா. இதில் அவர் மனதை பற்றி தான் விளக்கியுள்ளார். உலக பொருட்களும் உறவுகளும் இந்த உடலின் மூலம் கிடைத்தது. மரணத்திற்கு பிறகு பொருட்களும் உறவுகளும் தெரியாது. ஏனென்றால் மனம் அங்கு இல்லை. உடலில் உயிர் இயங்கும்போதுதான் மனம் உணரும். எண்ணங்களற்ற மனம் தனித்த மனம். எண்ணங்கள் நிலைய நாம் பழகி கொள்ள வேண்டும். அந்த எண்ணமற்ற நிலையை எம்டினஸாக இருக்க வேண்டும். அதை ஒரு ஆறு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை உதாரணமாக வைத்து மிகவும் சிறப்பாகவும் எளிமையாக எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறு நாம் பாவனையாக எடுத்துக்கொண்டால் அந்த இடத்தில் அங்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதற்கு பெயர் ஆறுதான். அது இல்லாமல் இருக்கும் இடம், இரண்டு கரைகளுக்கு நடுவே உள்ள வெற்றிடம், அதற்கு பெயரும் ஆறுதான். ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பதைப் போல மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எண்ணங்கள் இல்லை என்றாலும் மனம் அங்கு இருக்கிறது. புலன் வழியாக மனம் போகாது எண்ண எழுச்சி இல்லாமலும் இருக்கும் இடம்தான் தவம். ஒரு லைட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணால், அதுவே இன்னொரு உதாரணமாக சொன்னாங்க, ஆஃப் பண்ணால் அங்கு இருட்டு இருக்கிறது. இருட்டு எங்கேயும் நம்ம வர வைக்கவில்லை, அந்த இடத்தில் தான் இருட்டு இருக்கிறது. அதுதான் வெட்டவெளி, சுத்தவெளி. மனதில் எண்ணம் வரும்போது அது சாட்சியாக நாம் நின்று பார்க்க வேண்டும். இப்போது ரெண்டு கரையில் இருந்து பார்த்தோம்னா ஆறு தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. அது போய் சேரும் இடம் கடல். அதை ஓட விட்டு தேவை அளவுக்கு அதை தடுத்து அதை பயன்படுத்தி கொண்டு மிச்சத்தை ஓட விட்டு கடலில் கலக்க செஞ்சு விடுறாங்க. அதுதான் அதே போல் நம் மனதில் தோன்றக்கூடிய எண்ண பதிவுகள், அது அனுபவ பதிவுகள். அதை தேவை மீறி நாம் அதை எண்ணுகிறோம். அதுதான் துன்பத்திற்கு காரணம். நல்ல அனுபவங்கள் எண்ணமாக வருவதில்லை. அளவுக்கு மீறிய நாம் சாப்பிட்ட உணவு மீண்டும் எண்ணமாக வருகிறது. பசிக்காக சாப்பிட்டது எண்ணமாக வருவதில்லை. நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தேவையற்ற எண்ணங்கள் தான். அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தேவைக்கு மட்டும் தடுத்து எடுத்துக்கொண்டு மீதம் ஆற்றை போல அதை ஓடவிட வேண்டும். சாட்சியாக பார்த்து கொண்டு தேவையான எண்ணங்களை மட்டுமே சொல்லாக செயலாக மாற்ற வேண்டும். இதுதான் எண்ணம் ஆராய்தல். மேலும் அதை தடுத்து துன்பத்திற்கு ஆளாகி வருகின்றோம். தேவைகள் 3. இதை பற்றி அடிக்கடி ஐயா அவர்கள் கூறியதை நாம் மனதில் அனைவரும் பதிந்திருப்போம். அந்த தேவைகள் அளவு முறையில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய வகுப்பில் மிக சிறந்த கருத்தாக நமக்கு இருக்கிறது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயாவிடம் இந்த சிந்தனையில் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நாகஜோதி அம்மா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதாங்க சார்? சொல்லுங்கம்மா. சார், நீங்க இந்த பசிக்காக சாப்பிடும்போது அது எண்ணமாக வராதுன்னு சொன்னீங்கல்ல சார். எனக்கு அப்படி அனுபவம் அனுபவம் ஆமா, அந்த அனுபவம் எண்ணமாக வராதுன்னு சொன்னீங்க. ருசிக்காக சாப்பிடும் போதுதான் அந்த அனுபவம் எண்ணமாக வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? அளவுக்கு மீறி அளவுக்கு. அப்ப எனக்கு அப்படி தோணலைங்க. ஏன்னா பசிக்காக சாப்பிடும் போது கூட அந்த பொருளினுடைய காந்தத்தன்மை நம்ம உடம்போடு லயமாகும் பொழுது நமக்கு அளவோடு சாப்பிட்டாலும் அந்த காந்தத்தன்மை நம்ம உடம்போட லயமாச்சுன்னா கண்டிப்பா அங்க எண்ணம் பதிஞ்சிரும். இப்போ எங்கோ திருப்பதிக்கு போகும்போது பசிக்குது, அந்த ஹோட்டல்ல இட்லி சாப்பிட்டோமே நல்லா இருந்துச்சு, அது வரைக்கும் போயிடலாம் அப்படி தோணத்தான் செய்யும். அந்த காந்த தன்மை தானே சார் எண்ணமா அனுபவம் அந்த காந்த தன்மை அனுபவம் தான் எண்ணமா வரும். பசிக்கு சாப்பிட்டது வேறு, பசிக்கு சாப்பிட்டோம் இட்லி, அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அது எதை சொல்றீங்க? அந்த சட்னி, அந்த சாம்பாரு, ரைட்டுங்களா? அது ருசி.
ஆ. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ம். அதுதான் திருப்பி எண்ணமா வருது. உங்களுக்கு எப்ப பசிங்கிற எண்ணம் வரும் பொழுது இது அதில் ம். ஒட்டி கொள்கிறது. ம். உங்களுக்கு திரும்பவும் என்ன வரும்னா, அந்த ம். பசி எடுக்கும்போது பசி என்ற உணர்வு தான் வரும். வரும்போது இந்த ம். சட்னியும் சாம்பாரும் ருசி என்பது என்னன்னா அதுல வந்து இணைந்து கொள்ளும். ம். அப்படி இப்ப உடம்புல அ. பசி என்ற உணர்வு வரலன்னு வச்சுக்கங்களேன். ம். பசி பசி இல்லன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ம். நீங்க பசிக்காக சாப்பிட்டது எண்ணமாக ம். வருதான்னு பாருங்க. பசிக்காக சாப்பிட்டது எண்ணமா வராதுங்க சார். பசி எடுக்கும் பொழுது தான் அது வராது. வந்து பசி வராது. ஆமா. எடுக்கும்போது அதுல இந்த ருசி ஒட்டிக்கொள்ளுகிறது. பசியே எடுக்கல அப்படின்னு சொன்னா அது எண்ணமாக வராது. ஆனால் பசியே ம். எடுக்கலைனாலும் பிரியாணி கடைய ம். பார்த்தா பிரியாணி எண்ணம் வரும். ம். தேவை அது ருசி. மீறினது எல்லாமே எண்ணம் வரும். ம். ரைட்டுங்களா? ஆனா ம். அந்த ம். தேவைக்காக பெற்ற அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? அது ம். என்ன ஆயிடும்னா, அது தேவை நிறைவேறியவுடன் அது ம். அ உடலோடு உடலாக கரைந்து விடுகிறது. ம். ஆனால் அதுல இருக்கக்கூடிய ருசி நீங்க சொல்லும்போதே சொல்லிட்டீங்க. திருப்பதி போறப்ப அந்த பசிக்காக சாப்பிட்டோம். அது நல்லா ம். இட்லி ருசியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆ. அந்த ருசி தான் எண்ணமாக வந்து இந்த பசி என்ற உணர்வில் இணைந்து கொள்கிறது. ஆனால் ம். தோன்றுவது பசிதான். ஆமாங்க சார். அன்னைக்கு ம். உங்களுக்கு பசியே தோன்றுவது எடுக்கலைன்னா உங்களுக்கு திருப்பதிக்கு போனப்ப சாப்பிட்ட இட்லி ஞாபகமே வராது. ஆமாங்க சார். ஆனால் நீங்க ம். பசியே எடுக்கலைனாலும் திண்டுக்கல் ம். அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே பிரியாணி ஞாபகம் வந்துரும். ம். சரிங்க சார். ரைட்டுங்களா? ம். ஆமாங்க சார். இது நான் இது நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன் சார். நாகஜோதி சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன். உங்களுக்கு வாழ்க ஒரு நான் வளமுடன். கேள்வி, உங்களுக்கு ஒரு சொல்லுங்க. உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்களை சொல்லுங்க நான் சார். ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டேன். 3 ம். நாள் ஆயிடுச்சு. கொலை ம். பட்டினி, பசி எடுக்குது. ம். நீங்க எனக்கு அங்க அந்த திருப்பதி போற ரோட்ல இருக்கிற இட்லி சட்னி வேணும்னு கேப்பீங்களா? எதை கொடுத்தாலும் கொடுன்னு கேப்பீங்களா? சார் அது எதை கொடுத்தாலும் கொடுன்னு கேட்பேங்க சார். நான் என்ன ம். கேட்டேன்னா, இந்த காந்தத்தன்மை இருக்கு இல்லைங்க சார், அது பொருளோட காந்தத்தன்மை எப்படி உள்ள வந்து அது என்ன ம். அனுபவமா உள்ள ஒட்டாம போகும். அளவோடு சாப்பிட்டாலும் அங்க அந்த காந்தத்தன்மை வந்து உள்ள ஒட்டதானே செய்யும் அப்படின்னு கேட்டேங்க சார். ஒட்டும் அவ்வளவுதான். ஒட்டும்மா ஒட்டும். ம். ம். தேவைக்கு சாப்பிட்டது வந்து என்ன ஆயிரும் உடலோடு உடலாக கரைந்து விடும். தேவைக்கு ம். மேல சாப்பிட்டதெல்லாம் இருப்பாக இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ம். சரிங்க அதனால சார். சிந்திச்சு பாருங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். இப்ப ஐயா வாழ்க சொன்ன வளமுடன். மாதிரி எதையாவது ம். கொடுங்கன்னு சொல்லுவீங்க நீங்க. ம். நாங்க ஒரு இட்லியை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த ம். இட்லியை சாப்பிடும் போது உங்களுக்கு அன்னைக்கு அங்க சாப்பிட்டோமே அந்த மாதிரி சட்னி இருந்தா நல்லா இருக்குன்னு அப்புறம் தோணும். அது கம்பாரிசன் அது அந்த சார். பசி ஆ, ஆறிய பிறகுதான் அது கூட தோணும். அந்த அதுக்கப்புறம் தோணும். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி சார் சொல்றாங்க சார். நமக்கு ம். ஒண்ணு எது கிடைச்சாலும் சாப்பிடலாம் தானே. அப்படி கூண்டுல போட்டு ஆமா. அடைச்சா எது கிடைச்சாலும் கிடைச்சா அது வந்து அது ம். ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஆமா. இப்ப நான் என்ன நான் சொல்றது கேட்டேன்னா என்னன்னா, ம். நான் சொல்றது வந்து எண்ணம் எழுவது அப்படிங்கிறது பசி என்ற ம். எண்ணம் தான் வருமே தவிர, ம். ரைட்டுங்களா? ம். பசி என்பது ஒரு எண்ணமாக வரும். குளிருது ஆமாங்க சார். அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக வரும். அந்த ம். தேவை என்பதே ஒரு எண்ணமாக வருமே தவிர, ம். அனுபவம் எண்ணமாக வருகிறது என்று சொன்னால், தேவையை மீறிய அனுபவங்கள் தான் எண்ணமாக வருகிறது. எப்பயுமே வந்துகிட்டே இருக்கு எண்ணம். இப்ப நமக்கு ம். பசியும் இல்ல, எந்த தேவையுமே இல்லைங்கம்மா. எண்ணம் வருதா இல்லையா? ஆ ஓகே, ஓகேங்க. புரியுதுங்க சார். ஏதாவது புரியுதுங்க சார். எண்ணங்கள் ம். வந்துகிட்டே இருக்கா? ம். ஆ. தேவையில்லாத எண்ணங்கள் வந்துகிட்டே ம். இருக்கு. ஏன்னா தேவையில்லாத முழுவதும் அவ்வளவு பதிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப என்ன ம். பண்ணணும்னா, அது ம். போகுதுன்னு ஆறுல ஓடுதுங்கல ஓடுற மாரி விட்டுட்டோம்னா, அது பாட்டுக்கு கடல்ல போய் கரைஞ்ச மாரி அது கரைஞ்சு ம். போயிரும். அத ம். போய் ம். தடுக்காம அப்படியே சாட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பாவனை. இத வந்து ஆ. புத்தரும், ஓஷோவும் ரொம்ப சொல்றாங்க. அப்படியே ம். சாட்சியாக பார்த்துக் கொண்டே இருன்றாங்க. ம். ஆமா. ம். சரிங்க சார். சரிங்க சார். ஆமாம். புரியுதுங்க. ஆமாம். ம். வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க ஓகே வளமுடன். சார். வாழ்க இந்த வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. இந்த கருத்தை ஐயா ஓஷோ கருத்தை தான் நம்ம மையமா வச்சு நானும் ஐயாவும் ராஜபாளையத்துல ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நிறைய ம். உதாரணங்களை போட்டோம். ஆனா இதுதான் வருது. பட் உங்களுக்கு எதனா இதே மாதிரி இந்த தேவை, அதாவது தேவைகளின் அளவில தேவைகள் 3 உள் அந்த அளவிலும் முறையிலும் தோன்றிய எண்ணங்கள் வருதா அப்படின்றத நீங்க உதாரணத்தோட சொல்லுங்க வரும் கிளாஸ்ல. நம்ம அது ம். மீண்டும் சிந்திப்போமா. வாழ்க வளமுடன். சரிங்க சார். வாழ்க வளமுடன் சார். ம். ம்.
நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறந்த கருத்துங்க. நம்ம மனோகர் ஐயாவும் அவருடைய உரையில நிறைய இதை தான் சொல்லிட்டு இருப்பார். ஆறை போல ஓட விடுங்கள் எண்ணங்களை அப்படின்னு சொல்லிட்டே இல்ல இருப்பாங்க. இல்ல அவங்க அவங்க சொல்ற ஆறு வேற, நம்ம சொல்ற ஆறு வேற. அதுல சரி. அவங்க சொல்ற ஆறுல வந்து அஹ், அது அது வந்து அந்த அது அது தோன்றுவது நம்ம அனுபவம்னு சொல்றோம். அவங்க அப்படி இல்லை, அது எங்க இருந்தோ இயற்கையில இருந்து வருதுன்னு சொல்லிடுறாங்க. அங்க தவறா போகும். நம்ம வந்து தெளிவா சொல்லிடுறோம், அனுபவங்கள் தான் எண்ணமாக வருகிறது. ஆமாங்க. சிறப்புங்க. ஆமா ஐயா அப்ப சொன்னது நம்ம தேவையை மீறிய அனுபவங்கள், அந்த எண்ணங்கள் தான் ஆமா மீண்டும் மீண்டும் வந்துட்டு இப்ப நம்ம இருக்குது. இந்த எண்ணங்கள் வந்து நமக்கு அலக்களிக்குது இல்லைங்களா? இந்த ம். தேவையை மீறிய அனுபவத்தை நீங்க குறைக்க 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 எண்ணங்களே வராது. ஆமாங்க. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, சிந்திச்சு ரமண பார்க்கணும். மகர்ஷி அப்படியே உட்கார்ந்திருந்தார் கோமணத்தை கட்டிக்கிட்டு. அவருக்கு எண்ணங்கள் வந்திருக்குமா? சும்மா எம்டியா இருந்திருப்பாரா? எம்டியா தாங்க இருந்திருப்பார். அவர் தேவையான அளவில் ஏன் உள்ள ஏன் அவர் எம்டியா இருந்தாரு அப்படின்னா, அவர் தேவையை மீறி எந்த அனுபவமும் உள்ள வைக்கல. உள்ளிக்கல். ஆமா. மைண்ட் எம்டியா அனுபவம் இருக்கு. நம்ம தேவையை மீறி எக்கச்சக்கமா உள்ள வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம பார்க்கறதுக்கு வச்சதுதான் வருதுன்னு சொல்றது நம்ம கருத்து. ஆனா ம். அவரு சொல்றது, பகவத்ல சொல்றது, அது வர்றதெல்லாம் இயற்கையில இருந்து வருதுங்கிறாங்க. இயற்கையில இருந்து இது தேவையில்லாதெல்லாம் இயற்கையில இருந்து வருமா? அப்ப தேவையை மீறி அனுபவம் எல்லாம் இயற்கையில இருக்கா? அது தப்பா போயிடும். அங்கதான் ம். நான் அங்கதான் அதுல ஒரு குழப்பம் இருக்குங்கம்மா. நம்ம ஓகே. மகரிஷி தத்துவம் தெளிவா இருக்கு, தெளிவா ம். இருக்கு. வாழ்க சிறப்புங்க. வளமுடன். ரொம்ப சிறப்பு. சங்கர் கேரளா ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இன்றைய சிந்தனை அருமையான விழிப்புணர்வோடு கூடிய சிந்தனை ஐயா. நல்ல ஒரு நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. இதுல வந்து சொல்லுங்க. என்னோட கேள்வி என்னங்க, ம். நீங்க சாட்சி பாவனையா பார்க்கணும்னு சொன்னீங்க. ம். இன்றைய காலகட்டத்துல நம்ம காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாமே சாட்சி பாவனையா பார்க்க முடியுமாங்களா? இல்லையா, முடியாது. இப்ப நமக்கு என்னன்னா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கிட்ட மயக்கம், அந்த மனம் மயங்கிருது. ரைட்டுங்களா? அந்த மாயை என்ற மயக்கத்துல இருக்கிறதுனால அதுல நம்ம ஒட்டிடுறோம். இப்ப நம்ம இப்படி பேசுறதுனால எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இதை நம்ம அதை வந்து சொல்லாகவோ செயலாகவோ அதுல எடுத்து மாத்துறது வந்து குறைய 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 நம்ம சாட்சியா பார்க்க முடியும். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க மைண்ட்ல இந்த எம்டியா நம்ம ஒரு சின்ன பயிற்சி கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி எம்டியா இருந்து 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 பழகுனீங்கன்னா சாட்சியாக பார்க்கக்கூடிய திறன் நமக்கு வந்துவிடும். நீங்க அதாவது நம்ம மனசை வந்து எம்டியா எடுத்து பழகணும். நீங்க அரை நிமிஷம் இருக்கட்டும், ஒரு அரை நிமிஷம் அப்படியே சும்மா உட்காந்து அப்படியே எண்ணம் எல்லாம் அப்படியே நிறுத்திடுங்க. இப்படியே நிறுத்தி 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 உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்படி எம்டியா இருந்து பழகுங்க. அரை நிமிஷம், ஒரு நிமிஷம் ஆகும், ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் ஆகும். நீங்க 2 நிமிஷம் அதுல நிக்க வந்துட்டீங்கன்னா உங்களால சாட்சியாக பார்க்க முடியும். நிச்சயமா பார்க்க முடியும். அதாங்க அப்ப அப்படி பார்க்கும்போது மைண்ட் இதாயிரும். ஆனா நம்ம வா. காலையில ம். இருந்து சாயந்தரம் ம். வரைக்கும் ஐம்புலன்களால் எல்லாமே அனுபவத்துக்கு ம். கொண்டு வர்றோம். அந்த அனுபவத்துக்கு கொண்டு வர்றது நம்ம பார்க்கறது, பேசுறது எல்லாமே ம். நம்மளுக்குள்ளார காந்தமா ரெக்கார்ட் ஆகுது. காந்த வழியா ஆமா ரெக்கார்ட் ஆகுது. ஜீவகாந்த வழி ஆமா ரெக்கார்ட் ஆகுது. ஆமா. இத வந்து நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, ம். முகர்ந்தாலும் சரி, எது பார்த்தாலும் நம்மளுக்கு அது ம். ரெக்கார்ட் ஆகுது. ம். அப்ப இது ம். எல்லாமே எண்ணமா வரும். நம்ம வந்துகிட்டு தான் இருக்கும். ம். அனுபவமாவே வரும். அப்ப அந்த வந்துகிட்டு இடத்துல இருக்கும். வரும்போது நம்ம எது ம். காலியா நம்ம சாட்சி பாவனைய பார்த்தாலும் அந்த ம். எண்ணம் வந்துட்டே தான் இருக்கும். அப்ப அந்த எண்ணம் வந்து வந்து நிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இல்லைங்கய்யா, நீங்க இல்ல சொன்ன மாதிரி அது இப்ப வந்துகிட்டு இருக்குதுங்கய்யா. ஆனால் நீங்க இப்படி எம்டிஆர் இருந்து கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பதியறதும் குறைஞ்சிரும், வர்றதும் குறைஞ்சிரும், காலத்தால் குறையும். இதுக்கு வந்து டைம் எடுக்கும். இப்ப ஆமா உடனே ஆமா ஆகாது. உடனே ஆமா ஆகாது. ஆமா அஹ் ஆமா ஒரு இந்த இந்த பிராக்டிஸ்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு காலத்துல என்ன ஆயிரும்னா, அந்த அனுபவங்கள் அளவு முறை மீறுதல்ங்கிற செயலும் குறைஞ்சிரும், இந்த வரக்கூடிய ம், எண்ணங்களும் குறைஞ்சிரும். நம்ம சாட்சியாக ம், பார்க்கக்கூடிய டைமிங் கூடிரும், முடியும் நம்மளால. அப்ப ம், பாத்தீங்கன்னா நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய நேரம் எம்டியா இருப்போம். நமக்கு டைம் நிறைய கிடக்கும். இப்ப நமக்கு நேரம் ம், பத்தல, ஆனா அன்னைக்கு நேரம் நிறைய இருக்கும். ம், ம்.
அந்த அது ஒரு நிலை அடையிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஞான நிலைங்க அது. ஒரு ஆமாங்க. ஞான நிலை. சவால். ஆமா. அது ஒரு சவால் தான். அது ஒரு பயங்கர சவால் தாங்க. அப்படி மகரிஷி இருந்ததுனாலதான் பிரபஞ்ச ரகசியங்கள் அங்க வந்துச்சு. நம்ம இது ஆ. இது இந்த இது வந்துகிட்டு இருக்கும்போது பிரபஞ்ச ரகசியங்கள் வராது. இங்க கேப் கிடைக்கல. ஆமா. இல்ல இங்க இங்க கேப் கிடைச்சிச்சுன்னா பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்குள்ள வந்துரும். வந்துரும். கண்டிப்பா வந்துருங்க. அப்படிதான் மகரிஷி இத்தனை தத்துவமும் நமக்கு சொல்லியிருக்காரு. பிரபஞ்ச ரகசியம் வந்துரும். நம்ம இன்ட்யூஷன் நெறைய கிடைக்க ஆரம்பிச்சுரும். நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது சாதாரணமா ஆமா. இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆமா. மாரி ஆ. ஆனா இல்ல அந்த நிலைக்கு போறது தாங்க நம்மளுடைய பயிற்சி. ஆனா இந்த ஆமா. அளவுக்கு இப்படி எல்லாம் போகணும்னு நம்ம ஆசிரியர்கள் சொல்றது இல்ல. மேலோட்டமா பயிற்சியை நடத்திட்டு போயிடுறோம். அதனால அது தெரியல. அது தத்துவங்களோட நின்னு போறதுனால தானேங்க. ஆமா. இது 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 இதுதாங்க கடைசியா வேதாத்திரியத்தினுடைய இறுதி நிலை இதுதான். கண்டிப்பாங்க. அது ம். தத்துவம் கேட்டுக்கிறதோட சரி, உள்ள டிராவல் பண்ண ஆமா. மாட்டேங்கிறாங்க. அதான் ஆமா. இங்க பிரச்சனையே வர்றது. ஏன்னா நன்றிங்க. ஏன்னா அதாவது இப்ப நீங்க ம். சொன்னீங்க சொக்கலிங்க கார்டியாலஜிஸ்ட் ம். டாக்டர் தானேங்க. ஆமா. அவர்தான். அவர்ட்ட நெறைய நான் கேள்வி கேட்டிருக்கேன். சரி. சில கேள்வி சரி. கேட்டிருக்கேன். ஆழியார்ல. ஆ, அதான் அந்த சரி. தத்துவத்தோட நிக்காம நம்ம இன்னர் டிராவல் செஞ்சா மட்டும்தான் இதோட விளக்கம் நல்லா கிடைக்குங்க. அதே ஆமா. மாரி அதே ம். மாரி கிரகிக்கணும். மெயினா கிரகிச்சா மட்டும் கண்டிப்பா இதோட விளக்கம் நல்லா ஈஸியா புரியுங்க. நீங்க ரைட்டு. சொன்னது போல ம். நன்றிங்க ஐயா. சிறப்புங்க. நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க ஐயா, வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, இந்த எம்ப்டினஸ்ல போனதாலதான் ஆ, மகரிஷி, ரமணர் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இப்ப பிரபஞ்ச ரகசியம் உள்ள கவிதைகள், தத்துவங்கள் எல்லாம் வெளி வந்தது. அதை அவங்க நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுவும் ஆமா. ரமணர் கூட பெருசா படிக்கல. அவருடைய ஆ, தமிழும் பாத்தீங்கன்னா ரொம்ப புரியாத பாஷையில ரொம்ப ஆமா. அரிய தத்துவங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த ரமண மந்திரம் ம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாடல்கள் தான் இருக்குது அதுல. அதெல்லாம் எப்படி அவ்வளவு அதுக்கெல்லாம் காம்ப்ளிகேட்டடான வார்த்தைகள் போட்டு எழுதினாருன்னு நமக்கே புரியல. ம், ம ம். மகரிஷி 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவர் போட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன். ஆமா. அதெல்லாம் வந்து எங்கேயோ வருது. சரிங்க. வாழ்க சிறப்பு. வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா டவுட் மாதிரி எதுவும் இல்லை ஐயா. நல்லா தெளிவா புரிஞ்சதுங்க ஐயா. அதாவது சரிங்க. வந்து நான் எந்த பதிவு வந்து அழுத்தம் அதிகமா இருக்கோ அது மேலோங்கி வருது. அந்த மாதிரி ஆமா. தானே? ஆஹ் ஆமா. அதுதான். நீங்க அதுதான் அதை மீண்டும் அதை பதியும் போது அது அழுத்தமாக அடிக்கடி வரும். வரும். அது மேலோங்கி வருது. அதுதான் ஐயா. ஆமா. அதுதான் மகரிஷி வந்து ஒரு இடத்துல ஒரு கவில, அது எந்த கவி எது அதெல்லாம் எனக்கு சரியா ம். ஞாபகம் இல்லை ஐயா. அது வந்து சொல்லியிருக்காங்க, ம். ஆஹ் நல்லுணர்வும் நமது ம். எண்ணமுமே நாம் ஆகின்றோம் அப்படின்னு ம். சொல்லியிருக்காரு. அது ம். நீங்க ம். ம். இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த சிந்தனை ம். இருந்து கேட்கும்போது இந்த லைன் ம். ஞாபகம் வந்ததுங்க ஐயா. நல்ல சரிங்க. உணர்வும். ஆமாங்க ம். ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அம்மா சொன்னதுல அந்த நல்ல உணர்வுங்கிறத நம்ம வந்து தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய உணர்வுன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணங்கள் அப்படிங்கறது ரெண்டையும் அந்த வரியில இருக்குன்னு சொன்னாங்க. சரியாதான் இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சூர்யாம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இப்போ வந்து தேவைகள், நமக்குன்னு ஒரு தேவைகள் இருக்குல்ல. நம்ம வந்து யாரு கூட நீங்க வந்து எதையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பணம்ன்றதை நீங்க லிமிட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க யாரும் ஒரு தாழ்வான நிலையிலோ இல்ல கஷ்டப்பட்ட நிலைமையிலோ இல்ல. தேவைகள் இவ்வளவுதான், நம்ம எப்படிங்க ஐயா நிர்ணயம் பண்றது? அதாவதுமா, தேவைகள் நிர்ணயம் பண்றது நீங்க கிடையாது, நம்ம உடம்பு கிடையாது, நம்ம மனசு கிடையாது. உங்க உடம்பு தான் நிர்ணயம் பண்ணணும். நீங்க தேவையை நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க எல்லாம் நல்லா கார்ல வந்துட்டு வசதியா இருந்துட்டு சொல்றாங்களே, அவங்களுக்கு பேராசிரியர் சொல்ல சொன்னாங்க, அவங்க சொல்றாங்க. அவங்க வெறும் பேச்சாளர்கள், அவ்வளவுதான். பேருக்கு ஆசிரியர்கள் அப்படின்னு வச்சுக்கங்க. நீங்க அவங்கள பார்க்காதீங்க. இப்போ தேவையை நிர்ணயம் பண்றது என்பது உங்களுடைய உடம்பு சொல்லணும். இப்ப பசிக்குது அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப பசிக்குதுன்னா
அதுல எவ்வளவு சாப்பிடுறது அப்படின்னு இந்த உடம்பு சொல்லும். ரைட்டுங்களா? அதே மாதிரி என்ன சாப்பிடுறது அப்படின்னு இந்த உடம்பு ஏதாவது சொல்லுதா? இல்ல. அம்மா நீங்க மைக்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்ப பேசுங்க. ஐயா உடம்பு வந்து சுவையை தான் வந்து தேடுது. நம்மளோட சூழ்நிலைகளை உடம்பு பொறுத்துதான் வந்து உடம்பு கூட கேக்குது இது வேணும் அது வேணும்ன்றது. ஏமா உடம்பு ருசியை கேட்கல. அம்மா நீங்க ஏன் ஆஃப் பண்ணிடுறீங்க? ஏன்னா வெளியில கடையில இருக்க சவுண்டா இருக்கும் அதனாலதாங்க. சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துட்டேம்மா, நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. சும்மா ஆன் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணிக்கங்க. சொல்லுங்க ஐயா. அதாவது அந்த ருசியை கேட்கறது மனசுதான் கேட்கிறதே தவிர உடம்பு கேட்காது. தேவை என்பதை உடம்பு தான் கேட்குது. உடம்பு வந்து நிர்ணயம் பண்ணும். நாம மனசுல என்ன பண்ணிட்டோம்னா இன்னும் ருசியான்னு நம்ம மனசு போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? மற்றவங்களை பார்க்கறோம். இதனால தேவையை நிர்ணயம் பண்ண முடியல. அப்ப தேவை என்பது மனதுக்கு கிடையாது, உடம்புக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா வரும். நம்ம உடம்புக்கு என்ன தேவை? அப்ப அப்படி பார்க்கும்போது நீ யாரையும் கம்பேர் பண்ண தேவையில்லை. ஆனா இதை வந்து இந்த தேவை அளவுல வச்சுக்கங்கன்னு பேசுறவங்க தேவை அளவுல வாழ்றாங்களா அப்படின்னு நீங்க அவங்கள பார்க்காதீங்க. அவங்க உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லிட்டாங்க, அவங்க நாசமா போறாங்க, அதை பத்தி விட்டுருங்க. நீங்க நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.